ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அஸ்வத்தாமா துரோணாச்சாரியாரின் மகன். மகாபாரத போரில் மிக சக்தி வாய்ந்த போராளி. அவர் பிறந்த நெற்றியில் ஒரு மந்திரமணியுடன் பிறந்தார். அந்த மணி அவருக்கு அசாதாரண சக்தி கொடுத்தது. ஆனால் தந்தை துரோணாச்சாரியாரை இழந்த வேதனை அஸ்வத்தாமாவின் மனதை இருளாக்கியது. அஸ்வத்தாமா துரோணாச்சாரியாரின் மகன். மகாபாரத போரில் மிக சக்தி வாய்ந்த போராளிகளில் ஒருவர். அவர் பிறந்தபோதே ஒரு அதிசயம் அவருடன் இருந்தது. அவரது நெற்றியில் ஒரு மந்திர மணியுடன் பிறந்தார். அந்த மணி அவருக்கு அசாதாரண சக்தியும் பாதுகாப்பும் கொடுத்தது. போரின் முடிவில் கோபத்திலும் பழிவாங்கும் எண்ணத்திலும் அஸ்வத்தாமா ஒரு கொடிய முடிவு எடுக்கிறார். அஸ்வத்தாமா ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறார். கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் அவனை கட்டுப்படுத்தவில்லை. இரவு நேரத்தில் பாண்டவர்களின் முகாமில் நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த அவர்களின் குழந்தைகளை கொடூரமாக கொன்றுவிடுகிறார். அது மட்டுமில்லாமல் அபிமன்யுவின் மனைவி உத்ராவின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையையும் அழிக்க முயற்சி செய்கிறார். அவர் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகிறார். ஆனால் கிருஷ்ணர் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார். அந்த குழந்தைதான் பரீட்சித். இந்த செயல்களே அவருடைய வாழ்க்கையை முழுமையாக சாபமாக மாற்றியது. இதற்கு பிறகு கிருஷ்ணர் கோபத்தில் சாபம் கொடுக்கிறார். நீ இறக்க முடியாது, ஆனால் வாழ்வது மரணத்தை விட மோசமாக இருக்கும். அஸ்வத்தாமாவின் நெற்றியில் இருந்த அந்த மணியை எடுத்து விடுகிறார். அது என்றும் ஆறாத காயம், முடிவில்லாத வலியை கொடுக்கும். இதிலிருந்து தான் மர்மம் ஆரம்பிக்கிறது. சிலர் சொல்கிறார்கள், காடுகளில் கோயில்களில் யாரோ அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம் என்று. இரவு நேரங்களில் கேட்கும் அழுகை, அது காற்றா அல்லது அஸ்வத்தாமாவா? மர்மம் இன்னும் தீரவில்லை. இந்தியாவின் சில காடுகளிலும் கோயில்களிலும் அவரை பார்த்ததாக கூறும் கதைகள் கூட இருக்கிறது. அவர் உண்மையிலேயே இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இது ஒரு நம்பிக்கையா? இதற்கான பதில் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அஸ்வத்தாமாவின் கதை இன்னும் ஒரு தீராத மர்மம்தான். இப்படி இன்னும் பல மர்மமான ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.